இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி, இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். நம்முடைய பிள்ளைகள் தாங்களுடைய தவறுகளை உணர்ந்து தேவனிடத்திலே திரும்பும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். Dear children of God, our God is a God of compassion and God of mercy. When we come back to God, realizing our mistakes and obey to the voice of the Lord, He is so compassionate and merciful to us to forgive all our mistakes. நம்முடைய தேவன் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அவரிடத்தில் வரும் பொழுது நம்மை மன்னித்து சேர்த்துக் கொள்கிற தேவன். ஒரு இளைய குமாரன் இருந்தான். அவன் தன்னுடைய தகப்பனை விட்டு தூரமாய் போய்விட்டான். ஆனால் அந்த தகப்பனிடத்துல அவன் திரும்பி வரும் பொழுது அந்த தகப்பன் அவனை மார்போடு அணைத்து அவனை முத்தமிட்டு அவனுக்கு விருந்து செய்து அவன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் அவனுக்கு திரும்ப கொடுத்தான். அதுதான் நம்முடைய தேவனுடைய குணாதிசயம். We have a God like a father. There was a second son who has taken all his father's wealth and money and went away from the father's house. But he realized one day that he made a mistake. So he came back to his father's house. The father, seeing the son coming far away, he ran towards the son and he embraced him and kissed him, and he made a big banquet for his son to commemorate the homecoming of his second son. The same way, our God will not fail, and He will not leave you, and He will always be with you. நம்முடைய தேவனுடைய குணாதிசயமும் அப்படித்தான். இந்த நாளிலும் நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே திரும்பி வரும் பொழுது அவர் நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக நம்முடைய தேவன் சொல்கிற காரியம், நான் அவர்களை அழிக்கவும் மாட்டேன் என்று சொல்லி. God will not destroy us according to our mistakes, according to our sins, according to our trespasses. But He sent His only Son, our Lord Jesus Christ, and He crucified Him on the cross so that we will receive pardon for our sins and for our trespasses. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்படும்படியாக ஒப்புக் கொடுத்ததன் மூலமாக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் அவர் நமக்கு மன்னித்து நம்முடைய குற்றங்களுக்கு தக்கதாக நம்மை சரி கட்டாதபடிக்கு நம்மை அவர் அழிக்காமல் காத்து கொண்டார். அதுதான் நம்முடைய தேவனுடைய குணம். இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட குற்றம் செய்திருந்தாலும் தேவனிடத்துல வரும் பொழுது அவர் உங்களை அதற்கு ஏற்றபடி தண்டியாதபடிக்கு, உங்களை அழிக்காமல் உங்களை தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் சேர்த்துக் கொள்கிறார். மூன்றாவதாக, நம்முடைய தேவன் உடன்படிக்கையை மறக்க மாட்டார். He will not forget the promises that He has made with our forefathers. He is a promise-keeping God. He is a God of promise. அவர் வாக்கு தத்தத்தின் தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். நம்முடைய
பிதாக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் ஒரு நாளும் மீற மாட்டார். மனிதர்கள் மீறிவிடலாம், கர்த்தர் ஒரு நாளும் தன்னுடைய உடன்படிக்கையை மீறாமல் இருக்கிறவர். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோடு கூட செய்து கொண்ட ஒவ்வொரு உடன்படிக்கையையும் அவர் நிறைவேற்றுவார். He will fulfill all his promises, all his covenants. He will always be truthful in his word. So we need to believe him and we need to understand that he is going to do great and mighty things in this month. தேவனுடைய பிள்ளைகளே, நியாயத்தின்படி நம்மை அவர் நியாயம் செய்யாதபடிக்கு, நீதியின்படி நமக்கு நீதி சரி கட்டாதபடிக்கு, தம்முடைய இரக்கத்தின்படி நமக்கு இறங்கி நம்மை அவர் மன்னித்து நம்மை சேர்த்துக் கொள்வார். நம்மை அழிக்க மாட்டார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். விசுவாசிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும். இந்த வார்த்தையை உடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீரே உதவி செய்திருளும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி, இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. Hallelujah, Amen, Hallelujah.